திருபுவனை அடுத்த ஆண்டியார்பாளையம் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட 3ஆம் நம்பர் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதுகுறித்து திருபுவனை காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் காவல்துறையினர் ஆண்டியார்பாளையம் பகுதியில் ஆய்வு செய்தனர். அங்கு லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த நபர் காவல்துறையினரை கண்டதும் தப்பியோட முயன்றனர். அவரை காவல்துறையினர் மடக்கி பிரித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் ஆண்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ராஜி என்கின்ற பெரியண்ணசாமி என்பது தெரியவந்தது. அவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் ரூபாய் 10,000 மதிப்பிலான கேரளா உள்ளிட்ட வெளி மாநில லாட்டரி சீட்டுகள், 2 மொபைல் போன்கள் மற்றும் 7,000 ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் லாட்டரி வியாபாரியான ஆண்டியார்பாளையத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் மூலம் லாட்டரி சீட்டுகள் வாங்கி விற்பனை செய்தது தெரியவந்தது. பெரியண்ணசாமியை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தலைமறைவான வியாபாரி குமாரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.